நீங்கள் எல்லாமே கேட்கலாம். இவ்வளோ பேர் நல்லா பேசியிருக்காங்க, இவ்வளவு நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, இங்கே நடக்கிறது பெண்களுக்கான ஆட்சி, இங்கே நடக்கிறது கல்விக்கான ஆட்சி, இங்கே நடக்கிறது சமூக நீதிக்கான ஆட்சி. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிச்சயமாலுமே இது பெண்களுக்கான ஆட்சி தான். உங்களுக்கான விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, உங்களுக்கான பணியிட ஒதுக்கீடு, அரசு பணிகளில் 40% பெண்களுக்கு வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் தான் ஒர்க்கிங் விமன் போர்ஸ் 64%. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் சமத்துவபூர்வ வீடுகளும் பெண்களுக்கு தான் அந்த ஆணை வழங்கப்படுகிறது, பெண்கள் பெயரில். அப்புறம் பதிவு கட்டணம், பெண்கள் பெயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு பத்திரம் பதிவு செஞ்சால் 1% கம்மின்றதும் இந்த ஆட்சி சிறப்பாக உங்களுக்காக வழங்கியிருக்கிறது. அதே மாதிரி உயர்கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 47.3% நம்ம தான் உயர்ந்து நிற்கிறோம். அதே மாதிரி கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, உங்கள் கையில் உலகம் உங்கள் கையில் என்ற மணிக்கணினி திட்டம், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒன்றிய அரசோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் உயர்ந்து நிற்குதுன்றதை நான் ஒரு சின்ன ஜிஸ்ட் சொல்கிறேன். வேலை வாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாடு தான் முதலிடம். மின்னணு சாதன ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முதலிடம். தொல்பொருள் மற்றும் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முதலிடம். அதிமுக ஆட்சியில் தொழில் செய்ய முடியாத மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதலிடமாக இருக்கிறது. அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவங்களும் ஒரு வளர்ச்சியில் தமிழ்நாட்டில் தான் முதலிடம் இந்தியாவிலே. இது எல்லாம் இப்படியே ஒன்றோட ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம். திரும்ப நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எங்கே தலைகுனியுது தமிழ்நாடு? தமிழ்நாடு எதுலையுமே தலைகுனியாது. எதில்? மொழியில் தலைகுனிய மாட்டோம், நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் தலைகுனிய மாட்டோம், நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் தலைகுனிய மாட்டோம்ங்கிறது தான் முக்கியமான விஷயம்.